அரசியல் முக்கியஸ்தரை துரத்திச் சென்ற ஊர் மக்கள் காப்பாற்றச் சென்ற போலீசாருக்கு நேர்ந்த நிலை. ஓட ஓட விரட்டி தாக்குதல். கண்டியின் பிரபல ஹோட்டலின் விளிம்பில் இடம்பெற்ற தாக்குதல் சம்பவம். தொழிலதிபர் உள்ளிட்ட குழுவினர் செய்த கேவலச் செயல். தர்பூசணியால் வந்த நிலை. பெண்களின் தொப்புளின் மீது ரொட்டி உண்ணும் போட்டி. அருவருக்கத்தக்க விளையாட்டால் வெடித்த பெரும் சர்ச்சை. தென்னிலங்கையில் பதிவான சம்பவம். மசாஜ் நிலையம் என்ற போர்வையில் விபச்சார விடுதி. கைது செய்யப்பட்ட பெண்கள். விசாரணையில் வெளியிடப்பட்ட பல திடுக்கிடும் தகவல்கள். கிளிநொச்சியில் அதிரடி காட்டிய போலீசார். சட்டவிரோத மணல் கடத்தலில் ஈடுபட்ட 34 வாகனங்கள். எடுக்கப்பட்ட திடீர் நடவடிக்கை. தெல்லிப்பள்ளி வைத்தியசாலை வைத்தியர் விவகாரம். அர்ஜுனா எம்பி உள்ளிட்ட 2 வைத்தியர்களுக்கு பிணை. வெளியே வந்த கௌசல்யா. யாழில் ஆரம்பமாகியது புதிய தொழிற்சாலை. பல இளைஞர் யுவதிகளுக்கும் வேலை வாய்ப்பு. அதிக வரவேற்பை பெறும் விவகாரம். ஹார்முஸ் நீரிணையில் மீண்டும் கடும் பரபரப்பு. கப்பல்களை கைப்பற்றும் காணொலியை வெளியிட்ட ஈரான். வளைகுடாவில் மீண்டும் பரபரப்பு நிலை. ரணில் வீட்டுக்குள் திடீரென்று நுழைந்த சிஐடி அதிகாரிகள். கொழும்பில் பதற்றம். மனைவியை அழைத்து நடந்த சம்பவம். மின்னல் வேகத்தில் போய்க் கொண்டிருந்த ரயிலுக்கு நேர்ந்த நிலை. தண்டவாளம் வெட்டப்பட்டிருந்ததா? ஸ்ரீலங்காவில் பரபரப்பு சம்பவம். பயணிகள் பலருக்கு நேர்ந்த நிலை. புறாவால் புது பிரச்சனையில் சிக்கிய தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய். சிறகுகளில் இருந்த சிக்கல். இனி ஒரு நாள் 25 மணி நேரமாக மாறும். நாசா விஞ்ஞானிகள் கிளப்பிய புதிய பீதி. நீளவுள்ள நாளின் அளவு. கண்டியில் ஹோட்டல் ஒன்றில் சுற்றுலா பயணிகளிடம் பாதுகாப்பு தரப்பினரிடமும் தாக்குதலில் ஈடுபட்ட தொழிலதிபர் உள்ளிட்ட குழுவினர் தொடர்பில் கண்டி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் கடந்த 12ஆம் தேதி கண்டியில் ஹோட்டல் ஒன்றில் தங்கியிருந்த சுற்றுலா பயணிகள் சிலர் தர்பூசணி பழத்தின் தோல் பகுதியை அருகிலுள்ள காணி பகுதிக்குள் வீசினர். இதனால் அந்த பகுதியைச் சேர்ந்த சிலர் சுற்றுலா பயணிகள் மீதும் ஹோட்டல் பாதுகாப்பு தரப்பினர் மீதும் தாக்குதல் நடத்தியிருந்தனர். தாக்குதல் நடத்தியவர்களில் தொழிலதிபர் ஒருவரும் உள்ளடங்குவதாக ஹோட்டல் உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த சம்பவம் தொடர்பில் இதுவரை எவ்வித சட்ட நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் ஹோட்டல் நிர்வாகத்தால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேலியகுட முலுகக சந்தி பகுதியில் மசாஜ் நிலையம் என்ற பெயரில் சட்டவிரோதமாக இயங்கி வந்த விபச்சார விடுதி போலீசாரால் சுற்றி வளைக்கப்பட்டு 4 கைது செய்யப்பட்டனர். வேலியகுட போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய நேற்று இரவு இந்த விசேட சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இதன்பொழுது விடுதியின் முகாமையாளர் மற்றும் விபச்சாரத்தில் ஈடுபடுத்தப்பட்ட 3 பெண்கள் என மொத்தம் 4 கைது செய்யப்பட்டனர். முகாமையாளர் 31 வயதுடையவர் என்றும் பெண்கள் 25 மற்றும் 29 வயதுகளுக்கு இடைப்பட்டவர்கள் என்றும் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்கள் சிலாபம், வெதியாகொட, மாவனெல்லை மற்றும் கடவத்தி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பாலியகொட போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். பெலியத்தையிலிருந்து மருதானை நோக்கி பயணித்த சாகரிகா ரயில் தடம் புரண்டுள்ளது. பெலியத்து ரயில் நிலையத்திலிருந்து மருதானை நோக்கி சென்று கொண்டிருந்த சாகரிகா விரைவு அலுவலக சேவை ரயில் இன்று காலை வடுவ பகுதியில் தடம் புரண்டுள்ளது. விபத்து நடந்த நேரத்தில் ரயிலின் பிரதான என்ஜின் மற்றும் பயணிகள் பெட்டிகள் பிரிந்ததில் பலர் பயணிகள் காயமடைந்தனர். இந்த சம்பவத்தில் காயமடைந்த பல பயணிகளை உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. மக்கள் தங்கள் பணியிடங்களுக்கு பயணம் செய்யும் பரபரப்பான காலை வேளை இந்த விபத்து இடம்பெற்றதால் ஆயிரக்கணக்கான பயணிகளுக்கு பெரும் சிரமம் ஏற்பட்டது. இந்த தடம் விலகாமல் கடலோர ரயில் பாதையின் 2 பிரதான வழித்தடங்களும் முற்றிலும் தடைப்பட்டன. இதன் விளைவாக கொழும்பு மற்றும் மாத்தறை நோக்கி செல்லவிருந்த அனைத்து ரயில் சேவைகளும் முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளன அல்லது கடுமையாக தாமதமாகியுள்ளன. அதன்படி காலை இயங்கும் மற்ற அலுவலக சேவை ரயில்களின் இயக்கம் பாதிக்கப்பட்டுள்ளதால் பல பயணிகள் பல்வேறு ரயில் நிலையங்களில் சிக்கி தவித்தனர். தடம் விலகிய ரயிலை மீண்டும் தடத்தில் ஏற்றி கடலோர வழித்தடத்தில் போக்குவரத்தை சீரமைக்க ரயில்வே அதிகாரிகளும் தொழில்துறை நிறுவனங்களும் அவசரகால நடவடிக்கை ஏற்கனவே தொடங்கியுள்ளனர். வழித்தடம் சீரமைக்கப்படும் வரை ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதால் பயணிகள் நிலைமையை கவனத்தில் கொண்டு மாற்று போக்குவரத்து வழிகளை பயன்படுத்துமாறும் அதிகாரிகள் அறிவுறுத்தல் விடுத்துள்ளனர். கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் சட்டவிரோத மணலகழ்வு மற்றும் கடத்தல்களை தடுக்கும் நோக்கில் போலீசார் முன்னெடுத்து வரும் அதிரடி சோதனையின் ஒரு அங்கமாக கைப்பற்றப்பட்ட பெருமளவான வாகனங்கள் இன்று நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டுள்ளன. இந்த மாத கால பகுதியில் போலீசார் நடத்திய தொடர் சுற்றி வளைப்புகளில் சட்டவிரோத மணல் ஏற்றிச் சென்ற 24 டிப்பர் வாகனங்கள் மற்றும் 10 உளவு இயந்திரங்கள் என மொத்தம் 34 வாகனங்கள் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. பிடிக்கப்பட்ட அனைத்து வாகனங்களும் சட்ட நடவடிக்கைக்காக இன்று நீதிமன்றில் முற்படுத்தப்பட்டன. கிளிநொச்சி மாவட்டத்தில் இயற்கை வளங்களை சூறையாடும் வகையில் முன்னெடுக்கப்படும் இவ்வாறான சட்டவிரோத நடவடிக்கைகளை முற்றாக ஒழிக்கும் வரை போலீசாரின் இந்த அதிரடி சோதனைகள் தொடரும் என போலீஸ் தரப்பு தெரிவித்துள்ளது.
தெல்லிப்பள்ளி வைத்தியசாலை புற்றுநோய் பிரிவு வைத்தியர் தொடர்பில் சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பிய அர்ச்சுனா உள்ளிட்ட இருவருக்கு பிணையில் செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் உள்ளிட்ட இரு வைத்தியர்களுக்கு எதிராக நிகழ்நிலை காப்புச் சட்டத்தின் கீழ் யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் உள்ளிட்ட இருவரையும் சொந்த பிணையில் செல்ல நீதிமன்றம் அனுமதித்துள்ளது. குறித்த வழக்கு நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அவதூறு பரப்பினார் என்ற குற்றம் சாட்டப்பட்ட அர்ச்சுனா ராமநாதன் மற்றும் ஜெயக்குமார் ஆகிய இரண்டு வைத்தியர்களும் தமது சட்டத்தரணி ஊடாக மன்றில் முன்னிலையாகியிருந்தனர். அதையடுத்து நடைபெற்ற வழக்கு விசாரணைகளை தொடர்ந்து இரு வைத்தியர்களையும் சொந்த பணியில் செல்வதற்கு மன்று அனுமதித்து வழக்கை எதிர்வரும் மே மாதம் 29ஆம் தேதிக்கு மன்று திகதியிட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வேலணையில் உள்ளூர் மனிதவளத்தை மேம்படுத்தும் நோக்கத்தோடும் அவ்வூர் இளைஞர் ஜோதிகளுக்கான புதிய தொழில் வாய்ப்புகளை உருவாக்கும் இலக்கோடும் ஸ்டார் கோல்ட் நிறுவனம் தன்னுடைய சர்வதேச தரமிக்க உற்பத்தி பணிகளை ஆரம்பிக்க உள்ளது. வேலடை நகர் வங்களாவடியை அண்மித்த பகுதியில் இந்திய தொழில்நுட்பத்தின் உதவியுடன் பல கோடி ரூபாய் முதலீட்டில் இந்த தொழிற்சாலை நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. முதல் கட்டமாக வேலணை பகுதியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட இளைஞர் யுவதிகளுக்கு இந்த நிறுவனமூடாக நேரடி வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. ஸ்டார் கோல்ட் நிறுவனத்தின் பிரதான உற்பத்தியாக நூடிஸ் அமையும். அதேவேளை உயர்தரமான அரிசிமா, அவித்தமா மற்றும் மிளகாய் தூள் போன்ற அத்தியாவசிய பொருட்களும் இங்கு உற்பத்தி செய்யப்பட உள்ளன. உள்ளூர் சந்தையில் மலிவான விலையில் தரமான பொருட்களை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ள அதேவேளை இந்த பொருட்கள் சர்வதேச ஏற்றுமதி தரம் வாய்ந்ததாகவும் உற்பத்தி செய்யப்பட உள்ளதாக குறித்த நிறுவனம் அறிவித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வீட்டுக்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகள் இன்று காலை 9:30 மணிக்கு சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது. ரணில் விக்ரமசிங்கவின் மனைவி பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்கவிடம் வாக்குமூலம் ஒன்றை பெறுவதற்காக அவர்கள் சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்படி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகள் அவரிடம் தற்பொழுது வாக்குமூலங்களை பதிவு செய்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் பிரபலமான அழகுக்கலை நிபுணரும் சமூக ஊடக பிரபலமுமான சந்திமால் ஜெயசிங்க சமீபத்தில் நிறைவடைந்த சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு பாரம்பரிய சிங்கள சடங்குகளை சிதைக்கும் வகையிலான விளையாட்டுகளை அறிமுகப்படுத்தி பெரும் சர்ச்சையில் சிக்கியுள்ளார். சந்திமால் ஜெயசிங்க இளைஞர் குழுக்களையும் பியூமி கன்சமாலி உள்ளிட்ட தனக்கு நெருக்கமான வடிவழகர்களையும் கொண்டு ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த விழாவில் பெண்களின் தொப்புளின் மீது வைக்கப்பட்ட பேன் தொட்டிகளை சாப்பிடுவது மற்றும் பால் அருந்துவது போன்ற நாகரிகமற்ற விளையாட்டுகளை அறிமுகப்படுத்தப்பட்டதே கடும் விமர்சனங்களுக்கு முக்கிய காரணமாக அமைந்துள்ளது. இது தொடர்பாக திரைப்பட நடிகை தில்ஹானி அசோகமாலா தன்னுடைய விமர்சனத்தை பதிவு செய்தார். இலங்கையின் மாபெரும் கலாச்சார திருவிழாவான சிங்கள புத்தாண்டு தற்போது மனவக்கிரங்களின் ஒரு துயர நிகழ்வாய் மாறிவிட்டது என்றும் இது சமூக ஊடகங்கள் முழுவதும் தீவிரமான விவாதத்தை தூண்டியுள்ளதாகவும் தெரிவித்தார். நமது தேசிய பாரம்பரியமான நாட்டுப்புற விளையாட்டுகளை திரித்து கூறியும் புனிதமான கலாச்சார கூறுகளை சாதாரணமாக கருதியும் நடத்தப்பட்ட இந்த திருவிழா பிரபல அழகுக்கலை நிபுணர் சந்திமால் ஜெயசிங்கவால் ஏற்பாடு செய்யப்பட்டது. பெண்களின் தொப்புளின் மீது வைக்கப்பட்ட ஃபன்களை சாப்பிடுவது, குழந்தைகளுக்கான பால் புட்டிகள் மூலம் பீர் அருந்துவது மற்றும் மது அருந்தியபடி ஓட்டப்பந்தயங்களில் ஈடுபடுவது போன்ற மிகவும் எளிவான மற்றும் அருவருக்கத்தக்க விளையாட்டுகள் இடம்பெற்றன. இதுவரும் பொழுதுபோக்குக்காக செய்யப்படவில்லை, மாறாக நமது உன்னதமான கலாச்சாரம் குறித்து வருங்கால தலைமுறையினருக்கு ஒரு தவறான முன்னுதாரணத்தை அமைக்கும் ஒரு கண்ணியமற்ற செயலாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த கலாச்சார அழிவுக்கு எதிராக முதலில் குரல் கொடுத்தவர் மூத்த நடிகை தில்ஹானி ஏகநாயக் ஆவார். இந்த தகாத செயல்களை அவர் நேரடியாக கண்டித்துள்ளார். மற்றொரு மூத்த நடிகையான அனோமா ஜனாதரி தில்ஹானியின் துணிச்சலான அறிக்கையை தாக்கி பேசியதுடன் சமூக ஊடகங்கள் வாயிலாக அவர் மீது ஒரு கடுமையான குற்றச்சாட்டை சுமத்தினார். சந்திமால் செய்த கலாச்சார அழிவை விட தில்ஹானியின் நடிப்பு துறையில் உள்ள குறைபாடுகள் மிகவும் தீவிரமானவை என்றும் அனோமா குறிப்பிட்டார். 100க்கும் மேற்பட்ட கதாபாத்திரங்களில் நடித்துள்ள தில்ஹானியின் நடிப்பு திறனை உண்மையான பிரச்சனையை மறைக்க அவர் மேற்கொண்ட முயற்சி பலரிடமிருந்தும் கடுமையான விமர்சனங்களை சந்தித்துள்ளது. நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய் தமிழக தேர்தல் பிரச்சாரத்தின் போது புறாக்களை பறக்கவிட்ட நிலையில் புது பிரச்சனையில் சிக்கியுள்ளார். புறாக்களின் உடலில் தமிழக வெற்றிக் கழக கட்சியின் கொடியின் வண்ணம் பூசப்பட்டிருந்தது. இந்நிலையில் தான் விஜய்க்கு இந்த செயலுக்கு பீட்டா இந்தியா கண்டனம் தெரிவித்தும் விஜய்க்கு கடிதம் எழுதியுள்ளது. இது தொடர்பாக பீட்டா இந்தியா எழுதிய கடிதத்தில் கூறப்பட்டுள்ளதாவது, தேர்தல் பிரச்சாரத்தின் போது புறாக்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. அந்த புறாக்களின் உடலில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியின் வண்ணம் பூசப்பட்டுள்ளது. அரசியலுக்கு பறவைகள் விலங்குகளை பயன்படுத்த வேண்டாம், விலங்குகள் பறவைகள் எந்த அரசியல் கட்சியையும் சார்ந்தவை அல்ல என்றும் கூறப்பட்டுள்ளது. ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படைகள் தாங்கள் இடைமறித்த MSC மத்திய தரைக்கடல் கப்பல் நிறுவனத்தின் 2 கப்பல்களை கைப்பற்றும் காட்சிகளை வெளியிட்டுள்ளது.
குறித்த நடவடிக்கை நேற்று இடம்பெற்றதோடு கப்பல்கள் IRCGயால் கடலில் தாக்கப்பட்டு நிறுத்தப்பட்டது. 6673 டியூ கொள்வனவு கொண்ட எபமினோட்டாஸ் மற்றும் 11,660 டியூ கொள்வனவு கொண்ட MSC பிரான்சிஸ்கா ஆகிய 2 கப்பல்களும் இவ்வாறு தாக்கப்பட்டன. அமைதி பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தொடங்குவதற்கான எந்த அறிகுறியும் இல்லாத நிலையில் தாக்குதல்களை காலவரையின்றி நிறுத்துவதாக ட்ரம்ப் அறிவித்த ஒரு நாள் கழித்து ஈரான் இன்று ஹோர்முஸ் நீரிணையில் 2 கப்பல்களை கைப்பற்றி அந்த முக்கியத்துவம் வாய்ந்த நீர்வழி பாதையின் மீது தன்னுடைய பிடியை இறக்கியுள்ளது. பிப்ரவரி மாத இறுதியில் போர் தொடங்கியது முதல் ஈரான் கப்பல்களை கைப்பற்றுவது இதுவே முதல் முறையாகும். நீரிணை ஒழுங்கு மற்றும் பாதுகாப்புக்கு ஏற்படும் எந்த ஒரு இடையூறும் ஒரு சிவப்பு கோடாக கருதப்படும் என்று புரட்சிகர பாதுகாப்பு படையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்தியாவின் மேற்கு வங்க மாநிலத்தில் 294 தொகுதிகளுக்கான சட்டப்பேரவை தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் நேற்று முதல்கட்ட வாக்குப்பதிவு 152 தொகுதிகளில் நடைபெற்றது. பலத்த பாதுகாப்பிற்கு மத்தியிலும் பல்வேறு இடங்களில் வன்முறை சம்பவங்கள் அரங்கேறின. தினாஜ்பூர் மாவட்டத்தின் குமார்கஞ்ச் தொகுதி பாஜக வேட்பாளர் சுவேந்து ஜர்கார் வாக்குச்சாவடி ஒன்றை பார்வையிடச் சென்றபோது ஒரு கும்பலால் வழிமறிக்கப்பட்டார். அவர் வயல்வெளிகளில் ஓட ஓட விரட்டப்பட்டு தாக்கப்பட்ட காணொலியொன்று சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தனது வாகனமும் அடித்து நொறுக்கப்பட்டதாக அவர் குற்றம் சாட்டினார். பீர்பூம், முர்ஷிதாபாத் மற்றும் அசன்சோல் போன்ற பகுதிகளிலும் பாஜக மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் தொண்டர்களிடையே மோதல்கள் வெடித்தன. கல்வீச்சு சம்பவங்கள் மற்றும் வாக்குச்சாவடி முகவர்கள் தாக்கப்பட்டதாக புகார்கள் எழுந்துள்ளன. வன்முறை சம்பவங்கள் தொடர்பாக 40க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வன்முறை நடந்த இடங்கள் குறித்து விரிவான அறிக்கையினை தாக்கல் செய்யுமாறு மாவட்ட அதிகாரிகளுக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. வன்முறைகளுக்கு மத்தியிலும் முதல்கட்ட தேர்தலில் 92 வீதத்திற்கும் அதிகமான வாக்குப்பதிவு பதிவாகி சாதனை படைத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தற்போது வரை ஒரு நாள் என்பது 24 மணி நேரம் என்ற கணக்கீட்டில் உள்ள நிலையில் எதிர்காலத்தில் ஒரு நாளுக்கு 25 மணி நேரம் இருக்கும் என நாசா விஞ்ஞானிகள் மற்றும் வானியல் ஆய்வாளர்கள் தெரிவித்தனர். பூமியின் சுழற்சியில் ஏற்பட்டு வரும் மாற்றங்களே இதற்கு முக்கிய காரணம் என்று விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. பூமி தன்னைத்தானே சுற்றிக் கொள்வதோடு சூரியனையும் சுற்றி வருகிறது. பல கோடி ஆண்டுகளுக்கு முதல் பூமி தோன்றிய காலகட்டத்தில் அதன் சுழற்சி வேகம் மிக அதிகமாக இருந்தது. அப்போது ஒரு நாள் என்பது வெறும் 18 மணி நேரமாக இருந்தது. அதன் பிறகு பல மில்லியன் ஆண்டுகள் கழித்து பூமியில் ராட்சச டைனோசர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் சுழற்சி வேகம் சற்று குறைந்து ஒரு நாளுக்கு 23 மணி நேரமாக மாறியுள்ளது. படிப்படியாக குறைந்துதான் தற்போது நாம் வாழும் காலத்தில் 24 மணி நேரம் நிலை பெற்றுள்ளது. எனவே சுழற்சி வேகம் குறைவதும் நாட்களின் நேரம் அதிகரிப்பதும் இயற்கையான ஒரு பிரபஞ்ச நிகழ்வுதான் என்பதை இந்த ஆய்வு முடிவுகள் உறுதிப்படுத்துகின்றன. அதே சமயம் 20 கோடி ஆண்டுகளுக்கு பின்னர் வரப்போகும் இந்த 25 மணி நேர மாற்றத்தை தற்போதைய மனிதகுலம் காணப்போவதில்லை என்றாலும் பிரபஞ்சத்தின் ஆச்சரியங்களில் எதுவும் ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது. அரசியல் முக்கியஸ்தரை துரத்திச் சென்ற ஊர் மக்கள் காப்பாற்றச் சென்ற போலீசாருக்கு நேர்ந்த நிலை. ஓட ஓட விரட்டி தாக்குதல். கண்டியின் பிரபல ஹோட்டலின் விளிம்பில் இடம்பெற்ற தாக்குதல் சம்பவம். தொழிலதிபர் உள்ளிட்ட குழுவினர் செய்த கேவலச் செயல். தர்பூசணியால் வந்த நிலை. பெண்களின் தொப்புளின் மீது ரொட்டி உண்ணும் போட்டி. அருவருக்கத்தக்க விளையாட்டால் வெடித்த பெரும் சர்ச்சை. தென்னிலங்கையில் பதிவான சம்பவம். மசாஜ் நிலையம் என்ற போர்வையில் விபச்சார விடுதி. கைது செய்யப்பட்ட பெண்கள். விசாரணையில் வெளியிடப்பட்ட பல திடுக்கிடும் தகவல்கள். கிளிநொச்சியில் அதிரடி காட்டிய போலீசார். சட்டவிரோத மணல் கடத்தலில் ஈடுபட்ட 34 வாகனங்கள். எடுக்கப்பட்ட திடீர் நடவடிக்கை. தெல்லிப்பள்ளி வைத்தியசாலை வைத்தியர் விவகாரம். அர்ஜுனா எம்பி உள்ளிட்ட 2 வைத்தியர்களுக்கு பிணை. வெளியே வந்த கௌசல்யா. யாழில் ஆரம்பமாகியது புதிய தொழிற்சாலை. பல இளைஞர் யுவதிகளுக்கும் வேலை வாய்ப்பு. அதிக வரவேற்பை பெறும் விவகாரம். ஹார்முஸ் நீரிணையில் மீண்டும் கடும் பரபரப்பு. கப்பல்களை கைப்பற்றும் காணொலியை வெளியிட்ட ஈரான். வளைகுடாவில் மீண்டும் பரபரப்பு நிலை. ரணில் வீட்டுக்குள் திடீரென்று நுழைந்த CID அதிகாரிகள். கொழும்பில் பதற்றம். மனைவியை அழைத்து நடந்த சம்பவம். மின்னல் வேகத்தில் போய்க் கொண்டிருந்த ரயிலுக்கு நேர்ந்த நிலை. தண்டவாளம் வெட்டப்பட்டிருந்ததா? ஸ்ரீலங்காவில் பரபரப்பு சம்பவம். பயணிகள் பலருக்கு நேர்ந்த நிலை. புறாவால் புது பிரச்சனையில் சிக்கிய தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய். சிறகுகளில் இருந்த சிக்கல். இனி ஒரு நாள் 25 மணி நேரமாக மாறும். நாசா விஞ்ஞானிகள் கிளப்பிய புதிய பீதி. நீளவுள்ள நாளின் அளவு.